Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். Realme ல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க அவங்களோட Narzo சீரிஸ்ல. Narzo 30A and 30 Pro அப்படின்றது தான். இந்த 30 Pro பார்த்தீங்கன்னா 5G ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த Narzo 30A பார்த்தீங்க அப்படின்னா 10,000க்கு கம்மியாக ஒரு கேம் ப்ளே பண்ணுற அளவுக்கு ஃபோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோவில் கிளியராக என்ன குறை இருக்குது நிறைய இருக்குது. அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பெக் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு என்னோட குயிக் ரிவ்யூ வந்து சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸோட கலர் நம்மளோட சேனல் ப்ளூ கலர் ஃபேவரட்டாக கொடுத்துருக்காங்க. நார்சோ அப்படின்றத இதை விட பெருசாக எழுத முடியாது, அந்தளவுக்கு பெருசாக எழுதிட்டாங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா Narzo 30A அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் என்ன கலர் வேரியன்ட், என்ன ரேம் கொடுத்துருக்காங்க, அண்ட் மேட் இன் இந்தியா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோடனே நமக்கு ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அதில் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு ப்ரொடெக்டிவ் கேஸுமே வந்து பாக்ஸில் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் மொபைல் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க இந்த ஒரு கவரை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ டர்ன் ஆன் பண்ணிவிட்டு சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பாக்ஸ்லேயே 18 வாட்ஸ் சப்போர்ட் இருக்கக்கூடிய அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சார்ஜ் போடுறதுக்கான டைப் சி கேபிள் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ஸ்பெக் டீடைல்ஸ்லாம் பார்த்துடலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.5 இன்ச் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 88.7% கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கு. பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 570 நெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடு. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். சிம் கார்டை பொறுத்த வரைக்கும் டியூவல் 4G சப்போர்ட்டோட வருது. அண்ட் SD கார்டை பொறுத்த வரைக்கும் 256 GB வரைக்கும் எக்ஸ்டெண்டபிளாக SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரைட் சைடில் பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் கேமராவை பொறுத்த வரைக்கும் 2 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் மெயின் கேமரா அண்ட் செகண்ட் கேமரா பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரேட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் 12 நேனோமீட்டரில் பில்ட் பண்ண மீடியாடெக்கோட ஹீலியோ G85 ப்ராசஸர் அண்ட் GPU பொறுத்த வரைக்கும் மாலி G52ல ஓவராலாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெக் டீடைல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு 3-4 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத என்னோட குயிக் ரிவ்யூ சொன்னேன் அப்படின்னா நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது 2 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. லேசர் ப்ளூ அண்ட் லேசர் பிளாக் அப்படின்றது. நம்ம கையில் இருக்கிறது லேசர் பிளாக் தான் இருக்கு. கலர் வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷில் நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். பாட்டம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக மேட் ஃபினிஷில் கொஞ்சம் கிரிட் ஆட் பண்ண மாதிரி சொரசொரப்பாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டாப் வந்து பிளைனான ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. நேற்று தான் ஒரு ஃபோன் வந்துட்டு போஸ்ட் பண்ணேன். பார்க்கறதுக்கு அப்படியே உல்ட்டாவாக இருக்கிற மாதிரி இருக்கு டிசைன் வந்துட்டு. ஸோ இதை தவிர கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு லாங்கான டிஸ்பிளேவாக இருக்குது. பார்க்குறதுக்கும் பெரிய டிஸ்பிளே ஃபீல் வந்து கொடுக்குது. கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற ஃபீல் இருக்குது. ரீசன் 207 கிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. 9.4 mm திக்னஸ். ஸோ இந்த திக்னஸ்க்கான காரணம் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ரியலாகவே பார்த்தீங்கன்னா சார்ஜ் வேற லெவலில் நிற்கிது அப்படின்னே சொல்லலாம். 1.5 நாள்லேருந்து 2 நாள் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், நார்மல் யூஸ் பண்ணுறவங்கலாம். அண்ட் அடாப்டர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல 18 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபோன் அதிகமாக டிஸ்பிளேவை தான் பார்த்துட்டு இருப்போம். இந்த இடத்துல டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரியலாகவே சூப்பரான ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம்னாலும் ஒரு ஃபுல் ஹெச்டிக்கு மூவ் ஆயிருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு நல்ல அப்கிரேடாக இருந்திருக்கும். பட் HDயாக இருந்தாலும் கூட குவாலிட்டி வைஸ் ரியலாகவே சூப்பராக இருக்கு. ஸோ பெசல்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மினிமம் பெசல்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஃபீல் இருக்குது. மற்றபடி ஓகே அப்படின்னே சொல்லலாம். செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அண்ட் ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடில் நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே இருக்குது, குறை சொல்கிற மாதிரி இல்லை. அதே போல் ஃபேஸ் அன்லாக்கும் ஓகே அப்படின்னே சொல்லலாம், நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது ரியல்மியோட ஓன் UI தான். ஸோ அதுக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே Realme UI 2.0 வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Android 10 பேஸ் பண்ணி இப்போதைக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே டைம்லேயே நீங்கள் ப்ளூடூத் ஹெட்ஃபோனும் வச்சிருக்கீங்க, நார்மலான ஒயர்டு ஹெட்ஃபோனும் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரே டைம்லேயே ரெண்டுலேயுமே வந்து சாங் கேட்டுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக ஒயர்டில் வந்து பாட்டு கேட்குறீங்க அப்படின்னும் போது உங்கள் ஃப்ரெண்டு வந்து ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வச்சிருக்காங்கன்னா 2 பேருமே ஒரே பாட்டையே வந்து கேட்டுக்க முடியும். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து Realme லேப்ல போய் எனேபிள் பண்ணி கேட்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு நார்மலாக டார்க் மோட் கொடுத்துருக்காங்க, கேமிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஆப் க்ளோனிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே வந்துருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ ரியலாகவே ஒரு ஸ்மூத்தான OS அப்படின்னு சொல்லலாம். இதில் ஆட்ஸ் எதுவுமே வராது, அந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது. பட் ஒரு சில தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணியே கொடுத்துருக்காங்க.
ஸோ அதையும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. அது இல்லாமல் இருந்தது அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து எனக்கு இம்ப்ரெஸ்ஸாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரீசன் ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபோட்டோஸ் பார்க்கலாம், இது ஆவரேஜாக இருக்குது, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு 13 மெகா பிக்சல் கேமரா மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயிட் ஆங்கிள் கேமரா கொடுத்து அப்கிரேட் பண்ணியிருக்கலாம், அதுவும் இல்லை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரேட் லென்ஸ்னு கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பிரயோஜனமே கிடையாது. இந்த 13 மெகா பிக்சலில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், நல்லாவே இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மீடியாடெக்கோட ஹீலியோ G85 பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து நிறையா ஃபோனில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தது. ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா கேம் பிளேலாம் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குது. லேக்லாம் பெருசாக நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது. கேம் பிளே அதுவும் அண்டர் 10Kல வந்துட்டு நல்ல ஒரு கேம் பிளேவே நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ பட்ஜெட்டில் ஒரு கேமிங் ஃபோன் வாங்கணும் ப்ரோ, எப்போனாவது நான் வந்து கேம் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி விளையாடுவேன், மற்றபடி பெருசாலாம் விளையாட மாட்டேன், ஒரு 10,000க்குள்ளே வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது மூலியமாக நீங்கள் கேம் கூட ப்ளே பண்ணலாம் தாராளமாக. நல்லாவே இருக்குது நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் கூட. அண்ட் ஃபைனலாக என்ன ப்ரைஸு, இந்த ப்ரைஸுக்கு இதில் என்ன நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு பார்க்கும்போது ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் அதே போல் கேமராவில் இன்னும் கொஞ்சம் நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இதை தவிர உங்களுக்கு ஒரு நல்ல பேட்டரி லைஃப்பில் ஹெச்டி டிஸ்பிளேவாக இருந்தாலும் நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளேவாக இருக்குது. ப்ளஸ் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு கொடுக்கக்கூடிய ஃபோனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் தாராளமாக வந்து சூஸ் பண்ணலாம். டிஸ்பிளேலாம் பெருசாக எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, கேமரா தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 9,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 10,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஹானஸ்ட்டாகவும் ரியலாகவும் உங்களுக்கு எல்லாமே இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ரியலாகவே சப்போர்ட்டாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.